இப்போ மார்க்கெட் மட்டும் இல்லாம என்டையர் குளோபலாவே ஒரு பெரிய டவுட் அண்ட் ஃபியர் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஃபுல் ஸ்கேல்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்களுடைய வேலையெல்லாம் எடுத்துக்கும் அண்ட் மக்கள் கிட்ட காசு இருக்க போறது இல்ல அண்ட் வேர்ல்டே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபியர் அண்ட் டாக் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தின என்னுடைய டீப் ரிசர்ச்ல இருந்து நான் பார்த்த ஒரு டார்க் சைட் அண்ட் ஒரு டார்க் பேட்டர்ன் என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பார்க்குறேன். உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக் பில்லியனர்ஸ் இதுக்கான சொல்யூஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏஐ கம்பெனிஸோடைய ஷேர்ஸை ஃப்ரீயா தர போறாங்க. இங்கிறது தான் அந்த ப்ராப்ளம் அண்ட் அந்த டார்க் சைடும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் நமக்கு ஷேர்ஸை ஃப்ரீயா தரணும்? கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏன் இதை பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேட்சே இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஒன்றும் அவங்க கருணையில நம்மளுக்கு தரல, அவங்களுடைய பிசினஸை காப்பாத்திக்கிறதுக்காக நம்மளுக்கு தராங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இப்போ ஏஐ அண்ட் ரோபோட்ஸ் எல்லாமே லார்ஜ் ஸ்கேல்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேணாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட வேலை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இன்கம் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷன்ல ஏஐ கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட் ஆர் அந்த சர்வீசஸ் யார் கன்சியூம் பண்ணுவா, யார் அதை வாங்குவா? சோ மக்கள் கிட்ட ரெவன்யூ இல்லாத போது மக்கள் எதுவுமே வாங்க மாட்டாங்க. சோ மக்கள் எதுவுமே வாங்கல அப்படின்னு சொன்னா இந்த ஏஐ கம்பெனிஸோட ரெவன்யூ எல்லாமே ஜீரோவா மாறிடும். சோ மக்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது அந்த கன்சப்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக சாம் ஆல்ட்மேன் மாதிரியான ஆளுங்க யூனிவர்சல் பேசிக் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஏஐ மூலமா வர ப்ராஃபிட்ஸை மக்களுக்கு மாசம் மாசம் டிவிடெண்ட் மாதிரி பே அவுட் தருவாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாதிரி உங்களுக்கு இப்ப தோணலாம். பட் ஆக்சுவல் ட்ராப்பே இதுதான். இப்ப கவர்மெண்ட் மாசம் மாசம் நமக்கு ஃப்ரீயா காசு தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரீ மணி இருக்கும். அப்படின்ற பட்சத்துல பொருளோட விலை டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் இன்ஃபிளேஷன் பயங்கரமா ரைஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட், கோல்ட், இந்த மாதிரியான ஹார்ட் அசெட்ஸ் உடைய விலை எங்கேயோ போயிடும் அண்ட் உங்களால பெருசா எந்த ஒரு வேல்யூமே தேடிக்க முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த வர காசு ஜஸ்ட் நம்மளுடைய சர்வைவல் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரியல் வெல் ஃபுல்லாவே அந்த டாப் டெக் பில்லியனர்ஸ் கிட்ட தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேருக்கு ஷார்ப்பான டவுட் இப்போ ஒன்று வரும். கவர்மெண்ட்டுக்கு ஏஐ கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய ஷேர்ஸை வாங்குறதுக்கான பவர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம சேர்த்து வைக்கிற பிரைவேட் ஷேர் அண்ட் நம்மளுடைய வெல்த்தை அவங்க சீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்எல்ஸ் அவன் மேல ஹெவியா டாக்ஸ் போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட் வரலாம். இது ஒரு வேலிடான டவுட், அட் த சேம் டைம் ரொம்ப பிரில்லியண்டான டவுட். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக் பில்லியனர்ஸ் இந்த ஃப்ரீ ஷேர்ஸை ப்ரொபோஸ் பண்றதே அவங்களுடைய பிரைவேட் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். அவங்க கேபிட்டலிசமை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கல, வேறஸ் அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க. சாம் ஆல்ட்மேன் ப்ரொபோஸ் பண்ண மாடல்ல கவர்மெண்ட் பிரைவேட் ஷேர்ஸை தொடாது. அதுக்கு பதிலா $1 trillion ஏஐ கம்பெனிஸை அவங்கள டாக்ஸ் பண்ணி புது ஷேர்ஸை இஷ்யூ பண்ண வைப்பாங்க மார்க்கெட்ல. இதுக்கு பேரு கார்ப்பரேட் டைல்யூஷன், பிரைவேட் கன்ஃபிஸ்கேஷன் கிடையாது. ஏன்னா பிரைவேட் ஷேர்ஸை கவர்மெண்ட் சீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அதாவது இந்த டெக் ஜெயன்ஸ் உடைய அசெட்ஸ்மே வைப் அவுட் ஆயிடும். சோ கேபிட்டலிசம் அப்படின்ற இந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிரைவேட் ஷேர் அண்ட் பிரைவேட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃப் தான். சோ இந்த ஃப்ரீ ஷேர்ஸ்க்கு பின்னாடி இருக்க டார்க் சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தர அந்த ஷேர்ஸ்னால நம்மளால ஒரு லக்ஸரி லைஃப் ஆர் எல்ஸ் ஒரு நார்மல் லைஃப் கூட நம்மளால லீட் பண்ண முடியாது. இன்னும் அதை சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு டிஜிட்டல் ரேஷன் கார்டு மாதிரி. நம்ம பசி இல்லாம வாழ முடியும், அவ்வளவுதான். பட் நம்ம எப்பவுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் எப்பவுமே நம்மளால வெல்த் கிரியேட்டே பண்ண முடியாது. சோ இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ஏர்ன் பண்ற ஒரு மணியுமே வைஸா யூஸ் பண்ணுங்க. லைக் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொந்த கண்ட்ரோல்ல இருக்க இந்த மாதிரியான அசெட்டை இப்போத்துல இருந்தே சேர்த்துக்கிட்டே வாங்க. ஏஆல நம்மளோட வேலையை எடுத்துக்க முடியும், ஆனா நீங்க சீக்கிரம் அந்த பிரைவேட் கேபிட்டலை அதால ரிப்ளேஸ் பண்ண முடியாது.